எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நேரம் நம்பிக்கை இழக்கிறோம். ஆனால் சில சமயம் ஒரு சிறிய கதை நம் வாழ்வையே மாற்றிவிடும். இது அமுதன் என்ற சிறுவனின் கதை. காற்றை வென்ற பட்டம். பசுமை வயலால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் அமுதன் என்ற பையன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் பட்டம் பறக்கவிட ஆசைப்பட்டாலும் மனதில் ஒரு சிறிய பயம். நம்மால் முடியாது. அமுதன் தனது முதல் பட்டத்தை பறக்கவிட முயற்சிக்கிறான். காற்று பலமாக அடித்து பட்டம் உடனே கிழிகிறது. கிராமத்துப் பிள்ளைகள் சிரிக்கிறார்கள். அமுதனின் மனசு உடைந்தது. அமுதனின் தாத்தா அவனை அருகில் உட்கார வைத்து அறிவுரை கூறினார். நீ முயற்சி செய்வதை விட்டுவிட்டால் தோல்வி நிச்சயம், ஆனால் முயன்றால் வெற்றி நிச்சயம். பொறுமையாக முயற்சி செய்தால் காற்றும் உன்னை பின்பற்றும். அமுதன் தனது சொந்த முயற்சியால் ஒரு புதிய பட்டம் உருவாக்குகிறான். முன்பு செய்த தவறுகளை நினைவில் வைத்து அதனை சரிசெய்து பொறுமையுடன் கட்டினான். அவனது கண்கள் முழுவதும் நம்பிக்கையில் திளைத்தது. அமுதன் மீண்டும் வயலுக்கு செல்கிறான். காற்று பலமாக இருந்தாலும் இந்த முறை அவன் அமைதியாக பட்டத்தை கட்டுப்படுத்துகிறான். பட்டம் மெதுவாக மேலே எழுகிறது. சில நிமிடங்களில் பட்டம் வானத்தின் உயரத்துக்குச் சென்றது. எல்லா குழந்தைகளும் ஆச்சரியப்பட்டு பார்த்தனர். அமுதன் சிரித்தான். அது வெற்றியின் சிரிப்பு மட்டுமல்ல, சுயநம்பிக்கையில் பிறந்த சிரிப்பு. தாத்தா அமுதனின் அருகே வந்து கூறினார். காற்று அப்படியேதான் வீசுகிறது. ஆனால் நீதான் உன் சிந்தனையை மாற்றினாய். இறுதியில் சுயநம்பிக்கை இருந்தால் எந்த புயலையும் வெல்லலாம் என்பதை அமுதனும் உணர்ந்தான். கதையின் நல்லுரை. உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்கள். பொறுமையுடன் முயற்சி செய். ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதே. வெற்றி உன்னை தேடி வரும்.